ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோகிணி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த பக்கம் போய் அம்மாவை போய் பார்க்குறாங்க. அம்மாவை பார்த்தோன்னே அம்மா அழுறாங்க. நான் 10 நாள் ஆசத்தில் இருக்கணுமே, அப்போ கிறிஸை யார் பார்த்துப்பா தெரியலையே அழுறாங்க. நீ கவலைப்படாத, கிறிஸை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படி கிறிஸை பார்த்துக்க முடியும்? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்? நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீனாமுத்து அங்கே கிறிஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதனால் சாக்காடுறாங்க. இங்கே அவங்க கூட பாய் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். கிறிஸு ரூம்குள்ளே வர, அம்மா நான் இங்கே தான் படுத்துப்பேன், யார்கிட்டையும் நான் சொல்லக்கூடாது, என்ன சரி அப்படி சொல்லிடுறான். இங்கே படுத்துக்கிறேன். ஸோ அந்த சமயம் மீனா எழுந்து ஐயோ கிறிஸு எங்கே போனான்னு தெரியலேன்னு தேடுறாங்க. உடனே டக்குன்னு கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சிடுறாங்க. ஒளிஞ்ச உடனே போன்னு சொல்கிறாங்க. என்ன இல்லை, தண்ணி வேணும் நீ அந்த ரூமுக்கு போகக்கூடாது, எங்கட என்ன எழுப்பியிருக்கலாம்ல, நான் எடுத்துருவேன் இல்லை அப்படி சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஊட்டி விட்றாங்க. சரி இவங்ககிட்ட கேட்கலாம், இவன் அம்மா எங்கே இருக்கா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸு பதிலே சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். சின்ன பையனை இருந்தாலும் நல்லா சமாளிக்கிறதுக்கு அவங்க அம்மா என்னவா கற்றுக் கொடுத்துக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பின்ன சும்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறான். சரி ஸ்கூலுக்கு போனால் லீவ் லெட்டர் எழுதணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. உடனே ரோகிணி லீவ் லெட்டர் எழுதுறா. கடைசியாக கையெழுத்து கல்யாணி அப்படி போடுறாங்க. இதை பார்த்து மனோஜ் அழிச்சிடுறாரு. என்னது ரோகிணி போடாமல் நீ ஏன் கல்யாணின்னு போட்ட? அவங்க அம்மா பேர் கல்யாணி தானே, அவங்க அம்மா மாதிரி போடணுக்கா கல்யாணின்னு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படியோ அவங்க அம்மா மாதிரி நான் போடுறதால சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு அந்த பிள்ளையை கண்டாலே பிடிக்கல. கிறிஸை ஏசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. இங்கே விஜயா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு தெரியலேன்னு சொல்லி டாக்டரை கொடுக்குறாங்க. லேடி டாக்டர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மாதிரி நான் அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாட்டியாக போகிறீங்க, என்னது பாட்டியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி மயங்கி விஜயா வந்துருக்காங்க. ஆமாம் அவங்க குழந்த உண்டாயிருக்காங்க. அங்கே இதை பார்த்து மயங்கி விழுத்து, நான் தான் அப்போவே சொன்னேன்ல ஏதாவது பிரச்சனை வரும், நீ கேட்டியா, எல்லாம் ஒன்றால் தான் சொல்லி அப்புறம் திட்டுறாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த பையன் பார்த்திங்கன்னா 2 பேரும் காதலிக்கிறா அப்படி சொல்லிட்டு நாங்கள் தான் பிரித்து வச்சுருந்தோம். அவன் தெரியாமல் இங்கே சேர்ந்துருக்கான் வேணும்னே, நீ தான் சரியா சொல்லி விஜயாவை அடிக்க வராங்க. உடனே மீனா ஓடி தடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நாளைக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் விஜயாவுக்கு தெரிய போகுது. ஏற்கனவே மீனா முத்து சொன்னாங்க, அதை நம்ம கேட்காம பண்ணிட்டோமே, அப்போ தான் அவங்களுக்கு புரிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் ரூல்ஸ் புதுசாக வந்ததுனால இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை போட்டு ஆரம்பத்தில் போட முடியாது. அதனால தான் இப்படி பண்ணுறேன். ஆதரவு கொடுங்க. நன்றி.